ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம என்ன லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகரம்தனில் தான். சரிங்களா? நம்ம அகரம்தன் பேலஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ பேலஸ்ல இருந்து பக்கத்துலேயே இருக்கிற இந்த அழகான 4 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் விலாவை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்சோ நம்மளுக்கு பாரத் காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு ப்ராப்பர்ட்டியோட லொகேஷனில் தான் இருக்கும். வீடோட எலிவேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறது 4 டூப்ளெக்ஸ் வில்லா. இதுதான் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதில் நமக்கு 2 யூனிட்ஸ் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அதில் ஒன்று 3 BHK, ஒன்று 4 BHK. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 4 BHK. சரிங்களா? விஷ்ணு பில்டர்ஸ் அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீட்டோட எலிவேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே உள்ளே வந்துருங்க. வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி மேலே ஏற்றி தான் கட்டியிருக்காங்க. வெளியில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்ல ப்ராடான கிரில் கேட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஆல்சோ உங்களுக்கு அங்கே சின்ன கேட்டுமே இருக்குது. சரிங்களா? டெய்லி யூஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ கார் பார்க்கிங்லாம் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த டோர் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே உள்ளே வந்துருங்க. ஸோ கேட்டு திறந்து உள்ளே வந்த உடனே தெரியும் உங்களுக்கு நல்ல ஸ்பேஷஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கார் வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா ஸ்பேஷஸாகவே கொடுத்துருக்காங்க. போருமே இருக்குது, உங்களுக்கு செப்டிக் டேங்க்குமே இருக்குது. ஆல்சோ உங்களுக்கு டேங்க்குமே வாட்டர் டேங்க்குமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சைடில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செட் பேக்குமே இருக்குது. 2 அடி செட் பேக் விட்டுருக்காங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இங்கே ஒரு வெளியிலே ஒரு டேப் பாயிண்ட்மே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்துருங்க. உள்ளே போய் இந்த அழகான 4 BHK எப்படின்றத பார்த்துக்கலாம். வரும்போதே உங்களுக்கு வாக்கபிள் ஏரியா இருக்கு. ஆல்சோ ஃபேசிங்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மெயின் டோர் பாத்தீங்கன்னா, அதாவது கேட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு. ஆல்சோ இங்க மெயின் டோர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங்ல இருக்கு. சரிங்களா? ஸோ வெளியிலேயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி கிரில்லோட குவாலிட்டியான தீக்குட்ல மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உள்ள வந்துருங்க. ஸோ ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸான ஹால் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்ல பெரிய ஹாலாக பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 4 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா. ஸோ 4 BHK அப்படின்றதுனால நல்ல பெரிய ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி தான் இருக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல ஸ்பேஷியஸான ஹால் இருக்குது. டிவி யூனிட் பிளான் பண்ணுறவங்க இங்கே டிவி யூனிட் பிளான் பண்ணிக்கலாம். சோஃபாஸ் பிளான் பண்ணுறவங்க அந்த கார்னரில் பண்ணிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி 3 phase EB கனெக்ஷன் இங்கே நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெர்டர் பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த சைடு இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே இருக்குது. சரிங்களா? ஸோ ஹால் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஓப்பன் கிச்சன் பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்க ஸ்கொயர் ஷேப்பில் நல்ல கிச்சன் ஸ்டேஜ் இருக்குது. கிச்சன் ஸ்டேஜ் நம்மளுக்கு கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் இருக்குது. ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேப் ஃபிட்டிங்ஸ்லேருந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு பேரிவார் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வெசல்ஸ்லேருந்து இல்லை கிச்சன் தேவையான திங்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஷஸாகவே இருக்கும். மேலேயுமே நம்மளுக்கு ஸ்லாப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு மாடல் கிச்சனாக பிளான் பண்ணோம் அப்படின்னாலுமே நல்ல ஒரு மாடல் கிச்சனாக நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படியே வந்துருங்க. எல்லாமே பார்த்தாச்சு. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஹால்லேயே சில பேர் பார்த்தீங்கன்னா ஹால்லேயே நம்மளுக்கு டைனிங் ஸ்பேஸ் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைனிங் ஸ்பேஸ்க்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸே நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம இங்கே டைனிங் ஸ்பேஸுமே வந்துட்டு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவுமே இருக்குது. பேக் டோர் கொடுத்துருக்காங்க. பேக் என்ட்ரன்ஸுமே இருக்குது. ஸோ செட் பேக்ஸ் கொடுத்துருக்கோம்ல, ஸோ நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குமே சரி, இல்லை செட் பேக்கில் நம்ம எதனா பிளான் பண்ணுறதுனாலும் அழகாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்குமே நம்மளுக்கு கிரில் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இல்லை உடனில் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க கிச்சன் பார்த்தாச்சு, டைனிங் ஸ்பேஸ் பார்த்தாச்சு, டிவி யூனிட் அண்ட் சோஃபா வைக்கிறது ஸ்பேஸ் எல்லா ஸ்பேஸுமே பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பற்றி சொல்லணும் அப்படின்னா அழகாக காம்பேக்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்க 3 o'clock இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம்லேயே எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ விண்டோஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. கிரில் இருக்குது. ஆல்சோ ஸ்லைடிங் டோர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷெல்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? PVCயில் பாத்ரூம் டோர்ஸ் வந்துருக்கு. ஃபுல்லாகவே உங்களுக்கு வால் ஃபுல்லாக டைல் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பேரிவார் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். உங்களுக்கு வாஷ் பேஷன்லேருந்து டேப் பாயிண்ட்லேருந்து டாய்லெட்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு பேரிவார் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியாகவே இருக்கும். டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே இந்த பாத்ரூமில் இருக்குது. ப்ரொவிஷனில் ஃபிட்டிங்ஸோடய நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அழகாக சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்காங்க. வாக் பண்ணி போகிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஆல்சோ ஸ்டெப்ஸில் இருக்க இந்த ஹேண்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவாலிட்டியான SSTயில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படியே வந்துருங்க. ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரானைட்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம்.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே வந்ததுமே பாருங்க அழகான லிவிங் ஏரியா இருக்கு. லாபி ஏரியா இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இங்கேயுமே நம்ம சோஃபாஸ்லாம் போட்டு இங்கேயுமே ஒரு அழகா ஒரு செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதோட ஸ்கொயர் ஃபீட் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸ்கொயர் ஃபீட்ஸ் பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஏரியா மட்டுமே நம்மளுக்கு 1365 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இருக்கு. அண்ட் பில்டப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2300 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ இந்த லாபி ஏரியால இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெரஸ் போறதுக்கான வே இருக்கு. சரிங்களா? உடன்ல டோர் இருக்கு, கேட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் நம்ம டெரஸ் போறதுக்கான இருக்கு. அது லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்த சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அழகாக காம்பேக்டாக இருக்குது. இதுலேயுமே ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, கிரில் வச்சிருக்கு, ஆல்சோ ஸ்லைடிங் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே வந்துருங்க. பெட்ரூமே கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்டாச் பாத்ரூமும் வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீலிங் வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே இந்த பாத்ரூம்ல நம்மளுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நம்ம எல்லா பெட்ரூம்ஸுமே ஒரு பாத்ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூம். நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 பெட்ரூம்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 2 பெட்ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த தேர்ட் பெட்ரூமை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக ஃபோர்த் பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தேர்ட் பெட்ரூம். சரிங்களா? ஸோ இந்த தேர்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்குமே நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூம் விட இந்த பெட்ரூம் நம்மளுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் சூப்பராகவே இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய பெரிய விண்டோஸாக 2 விண்டோஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா பெட்ரூம்ஸுமே கார்னரில் நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நல்லா சூப்பராகவே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட், ஆல்சோ வாஷ் பேஷன் வந்து எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பாத்ரூமில் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், ஃபோர்த் பெட்ரூம். அதுதான். ஸோ அந்த ஃபோர்த் பெட்ரூம் நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. ஆல்சோ ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனியுமே இருக்குது. நம்ம பார்த்துடலாம். ஸோ டோர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு உட்டனில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஃபோர்த் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நம்மளுக்கு இருக்குது. எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள். ஸோ ஒரு ஃபேமிலியாக இருக்கேன், எனக்கு ஒரு 4 BHK இருந்தால் பெட்டராக இருக்கும், அதுவும் அகரம்தனில் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பர்ஃபெக்டான ப்ராப்பர்ட்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. விண்டோ நல்ல பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையுமே நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் நல்லா லென்த்தியாக இருக்குது. ஸோ நல்லா அட்ராக்டிவான டைல் ஒர்க்ஸோட வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட், வாஷ் பேஷன் எல்லாமே இந்த பாத்ரூம்லையும் நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ரோட் ஃபேஸிங்கில் இருக்க பால்கனி பார்த்துருங்க. ஸோ எஸ்எஸ்டியில் நம்மளுக்கு ஹேண்டில் இருக்குது. ஆல்சோ கிளாஸில் பாருங்கள் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா லென்த்தியான பால்கனி இது. ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குமே சரி, அப்படி இல்லை கார்டனிங் பண்ணணும், ஒரு அழகான ஒரு சின்னதாக ஒரு பால்கனி செட்டப் பண்ணணுன்னாலுமே இது ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ். ஆல்சோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் டோர் ஸ்லைடிங் டோர் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும். சரிங்களா? ப்ராப்பர்ட்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க. இதோட பட்ஜெட் அண்ட் எக்ஸாக்ட் லொகேஷன் பற்றி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பட்ஜெட் சொல்லிடுறேன். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1,48 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஆல்சோ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். இது மட்டும் இல்லாமல் 3 BHK பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,20 lakhsலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ 3 BHK எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்த்தது 4 BHK, 3 BHK இதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? எக்ஸாக்ட் லொகேஷன் பற்றி சொல்லணும்னா அகரம்தெனில் தான் இந்த கரண்ட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்குது. ஆல்சோ அகரம்தென் பேலஸ் இருக்குல்ல, பேலஸ்லேருந்து பக்கத்துலேயே இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, பாரத் லா காலேஜ் இருக்குது. ஆல்சோ உங்களுக்கு MCC காலேஜ் அண்ட் கிரசன் காலேஜ் இந்த மாதிரி காலேஜஸ் நிறைய நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து சரௌண்டிங்கில் இருக்குது. அண்ட் ஸ்கூல்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அன்னையருள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. ஆல்சோ நம்மளுக்கு ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் எல்லாமே நம்மளுக்கு ஸ்கூல்ஸ்லாம் பக்கத்துலையுமே இருக்குது. கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மேடவாக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் 7 kilometers. ஆல்சோ ஈஸ்ட் தாம்பரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் 7 kilometers. ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும், நம்மளுக்கு 7 kilometersலேயே இருக்குது. கேம்ப் ரோட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 kilometersலேயே இருக்குது. அண்ட் பெருங்குளத்தூர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 kilometersலேயும், கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் 6 kilometersமே நம்மளுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சிறுசேரி, நாவலூர், சோழிங்கநல்லூர் இந்த மாதிரி ஐடி பார்க்ஸில் இருக்கிறவங்களும் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கனாலுமே இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ஈஸி கனெக்டிவிட்டி இருக்கிற ரூட்டில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கனெக்டிவிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ரூட்ஸுமே ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக வந்து வீட்டை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க, நான் ஒரு 4 BHK பார்க்குறேன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஓவராலாக உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன லொகேஷன், என்ன பட்ஜெட்ல என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி நான் நெக்ஸ்ட் உங்களுக்காக கொண்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரம் மகன் ப்ராப்பர்ட்டிஸ்.